வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமை. ஒன் பீஸில் பவர்ஃபுல்லான கேரக்டர் கூட அந்த ஸ்கார்ஸுங்கிறது வந்து இருக்கும். அது அவங்களோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டினாலும் அந்த ஸ்கார்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கும். ஒரு சில ஸ்கார்ஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராமிஸ் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். ஒரு சில ஸ்கார்ஸுங்கிறது இன்னொருத்தவங்களோட பாண்டிங்கை ரிமைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ ஜோரோட ஸ்கார்ங்கிறது அவனோட ட்ரீம் அவனுக்கு எப்பவுமே ரிமைன் பண்ணிட்டு இருக்கும். லூஃபியோட ஸ்காருங்கிறது அவனுக்கு ஒரு பெயினை எப்பவுமே ரிமைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கார்ஸுங்கிறது அந்த கேரக்டரோட ஒரு சப்டைட்டில் மாதிரி. இந்த வீடியோ அதான் இந்த வீடியோல பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மார்க் எல்லாம் போட்டது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கேப்டன் கிட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். கேப்டன் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாபோடியில் வந்து பார்க்கலாம். அப்போதைக்கு வந்து லூஃபி, லா, கேப்டன் கிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் மெரைனுக்கு அகேன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேப்டன் கிட்டோட ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு மார்க்குமே இருக்காது. ஆனா வானோ ஆர்க்ல லூஃபி வந்து திரும்ப பார்க்குறப்போ அவனோட ஃபேஸ்ல வந்து ஒரு பெரிய மார்க் இருக்கும். ஒரு கையும் இல்லாம இருந்திருக்கும். கழுத்துலயும் ஒரு பெரிய தழும்புங்கிறது வந்து இருக்கும். கேப்டன் கிட் வந்து எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டர். ஸோ டக்குன்னு வந்து சண்டைக்கு போயிடுவான். கிட்டத்தட்ட நம்ம லூஃபி மாதிரி தான். பட் கேப்டன் கிட் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அவன் போயிட்டு ரெட் கேர் பைரேட்டுக்கு அகேன்ஸ்டா சண்டை போடணும்னு நினைச்சானா, ஆக்சுவலா வந்து இந்த பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கும். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமா சாங்ஸோட பேட்டில்ங்கிறது வந்து அப்பதான் பார்த்துருந்துருப்போம். ஸோ எப்பவுமே சின்ன சின்ன பிட்டா தான் இருக்கும். இந்த பேட்டில் தான் ஓரளவுக்கு நம்ம சாங்ஸோட பேட்டில் ஸ்டைல வந்து நம்ம பார்த்துருக்கலாம். சாங்ஸ் வந்து அசால்ட்டாவே கேப்டன் கிட்ட வந்து முடிச்சு விட்டுருப்பாரு. கேப்டன் கிட்டுக்கு பேட்டில்ல ஒரு ஹேண்ட் இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்திருக்கும்னா, டைம் ஸ்கிப் இருக்கு இல்லையா, இந்த டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். கைடோவோட ஜெஸ்ட்லயும் ஒரு மார்க்குங்கிறது வந்து இருந்திருக்கும். கைடோ பீஸ்ட் பைரேட்டோட கேப்டன், ரொம்ப ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு கேப்டன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பைரேட்டும் கூட. கைடோ தான் வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. கைடோவுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றதெல்லாம் ஈஸி கிடையாது. அதுலயும் கைடோவை அஃபெக்ட் பண்றது, அவனுக்கு காயம் வர்ற மாதிரி அட்டாக் பண்றதெல்லாம் ஈஸியே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு பர்சன் தான் வந்து கைடோ. பட் அவனுக்கு மார்க்க போட்டது கோசுகி ஓடன். ஓடன் வந்து ஒரு சாமுராய். பட் சாமுராயா இருந்தாலும் அவர் வந்து இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. வானோ கண்ட்ரியில இருக்க ரூலை பிரேக் பண்ணிட்டு தான் அவர் பைரேட்டும் ஆயிருந்திருப்பாரு. அவர் வந்து ஒயிட் பியரோடையும் இருந்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம கோல்டி ரோஜரோடையுமே இருந்திருப்பாரு. பட் பைரேட் ஆயிட்டு திரும்ப வர்றப்போ ஓரோச்சி ஒரு பிளானை போட்டு கைடோவோட சேர்ந்து வானோ வந்து கேப்சர் பண்ணியிருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாத்தை வந்து செலக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா அது அவங்க போட்ட பிளானா இருந்திருக்கும். ஸோ அந்த பிளான்ல இவரோட நேம் இருக்கு இல்லையா, அதுவும் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இனிமே நம்ம வந்து பேட்டில் தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்பதான் ஓடன் வந்து பேட்டிலுக்கு வந்து இறங்குவாரு. ஸோ அப்போ கைடோவுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ கைடோ டிராகன் ஃபார்ம்ல இருப்பான். கைடோவுக்கு வந்து ஒரு திமிருங்கிறது வந்து இருக்கும். நம்மள யாருமே வந்து வின் பண்ண முடியாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்னு சொல்லிட்டு. பட் ஓடனுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஓடன் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத வந்து பார்த்துருந்துருப்பான். ஓடன் அந்த பேட்டில்ல அவனுக்கு பெரிய ஒரு மார்க்கையும் போட்டுட்டு போயிருந்திருப்பாரு. சாபோவுக்கு ஃபேஸ்ல ஒரு சைடு ஃபுல்லாவே மார்க்குங்கிறது வந்து இருக்கும். இது அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அவனுக்கு வந்திருக்கும். சாபோ என்னதான் நோபல் கிளான்ல பிறந்திருந்தாலும் அவனுக்கு அந்த கிளான்ல இருக்கிறதுலாம் ஒரு பெரிய பெருமை கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகாத நினைப்பான். அவனோட முழு நேர வேலையே அவன் ஃபேமிலில இருந்து எப்படா ஓடுறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனோட எய்ம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பைரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வீட்ல இருந்து வெளில ஓடியாந்து ஒரு போட்டை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பைரேட் ஆக ட்ரை பண்ணி போயிட்டு இருப்பான். இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிங்கிறது இருக்கு. நான் அந்த மார்க்குக்கான ஸ்டோரியை மட்டும் சொல்றேன். அந்த போட்ல போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல டிராகனோட ஷிப்புங்கிறது வந்து வரும். ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து யாரு நின்னாலுமே டிராகன் வந்து ஒரு ஒஸ்டான மைண்ட் செட்ல இருக்கவனுங்க இல்லையா, அவங்கள வந்து அஃபைட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஸோ சாபோ போறப்போ அந்த போட்டும் வந்து பைரேட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த போட்டை டேமேஜ் பண்ணி அங்க இருக்கவங்களை கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் பண்ண அட்டாக்ல அந்த போட்டுங்கிறது வந்து டோட்டலாவே டிஸ்ட்ராய்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட் அப்போ வந்த ஃபயர்னால சாபோவுக்கு வந்து ஃபேஸ்ல ஒரு சைடு ஃபுல்லா மார்க்குங்கிறது வந்து இருக்கும். சாங்ஸோட ஐல 3 ஸ்காருங்கிறது வந்து இருக்கும். அதோட லுக்கை வந்து செம்மையா காட்டினாலும் அந்த மார்க்கை போட்டது டீச் வந்து ஃபர்ஸ்ட் டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்க மாட்டான் இல்லையா, அப்போதைக்கு அவன் பேட்டில் ஸ்டைல்ங்கிறது எப்படி இருக்குன்னா கிளேவ்ஸ் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம கரெக்டா நோட் பண்ணோம்னா தெரியும். ஒயிட் பியர்டோட வந்து டீச் ஜாயின் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போதைக்கு வந்து ஒரு பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கும் கோல்டி ரோஜருக்கும் ஒயிட் பியர்டுக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து டீச் வந்து ரொம்ப யங்கான ஏஜ். அப்போ டெவில் ஃப்ரூட் யூஸர் அவன் கிடையாது. இப்போதைக்கு பேட்டில் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிளேவ்ங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். சாங்ஸுக்கு டீச் மார்க் போட்டதை அப்பப்போ நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டா எங்க நம்ம நோட் பண்ணலாம்னா மெரைன் ஃபோர்டு வார் நடந்திருக்கு இல்லையா, அந்த வாரப்போ சாங்ஸ் வந்து அந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பிளாக் பியர்டும் இருந்திருப்பான். அப்போ அவனோட ஸ்பீச்சை கேட்டோம்னா நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ அவன் வந்து சாங்ஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, அந்த தழும்பு உனக்கு செமையா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அதை நக்கல் பண்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க 2 பேருக்கும் பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கு. அந்த பேட்டில்ல பிளாக் பியர்டு போட்ட ஒரு மார்க் தான் சாங்ஸுக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாங்ஸ் வந்து அந்த மார்க்கை திரும்ப போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜோரோ
ஜோரோவுக்கு ஜஸ்ட்ல வந்து ஒரு பெரிய மார்க்குங்கிறது வந்து இருக்கும். ஸோ அந்த மார்க்குங்கிறது வந்து ஒரு ப்ராமிஸ வந்து ரிமைண்ட் பண்ற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அந்த மார்க்குங்கிறது எப்படி வந்திருக்குன்னா, இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஸ்வார்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போதைக்கு அந்த டைட்டில வச்சிருந்தது மீஹாக்கு. ஒரு பாயிண்ட்ல ஜோரோவும், மீஹாக்கும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் ப்ரூவ் பண்றேன் பாரா அப்படின்னு சொல்லிட்டு மீஹாக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பேட்டில்ங்கிறது வந்து பண்ணியிருந்திருப்பான். அந்த பேட்டில்ல ஜோரோவோட அட்டாக் இருக்கு இல்லையா? அத எல்லாத்தையுமே மீஹாக்கு ரொம்ப அசால்ட்டாவே டீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் ரொம்ப சின்ன ஒரு கத்திய வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவரோட பெரிய ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து பேட்டில் பண்ணுவார்னு வச்சுக்கங்களேன். ஸோ முதுகுல வந்து வெட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. அதனால ஜஸ்ட்லயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்க வந்து வாங்கியிருந்திருப்பான். அந்த மார்க்குங்கிறது ஜோரோவுக்கு வந்து எப்பவுமே அவனோட எய்ம வந்து ரிமைண்ட் பண்ற மாரியே இருந்துகிட்டு இருக்கும். குயினாகிட்டயே அந்த ப்ராமிஸ்ங்கிறத வந்து பண்ணியிருப்பான். இன்னொன்னு வந்து மீஹாக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதையும் அவனுக்கு ரிமைண்ட் பண்ற மாரி இருந்துகிட்டே இருக்கும். ஜோரோவுக்கு வந்து இன்னொரு ஸ்கார்ங்கிறது வந்து இருக்கும். அது என்னோட ஃபேவரைட். ஐல வந்து இருக்கும். அது வந்து ஜோரோட லுக்க வந்து வேற லெவல்ல காட்டியிருக்கும். இந்த ஸ்கார்ங்கிறது எப்போ வந்து ஜோரோவுக்கு வந்திருக்குன்னா, டைம் ஸ்கிப் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்க ஜோரோவுக்கு வந்து அந்த ஸ்கார்ங்கிறது வந்து எங்கேயுமே இருக்காது. இந்த டைம் ஸ்கிப் அப்போ எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயி வந்திருப்பாங்க இல்லையா? அந்த டைம் அப்போ மீஹாக்கோட வந்து இவன் ட்ரெய்னிங் பண்ணியிருப்பான். கரெக்ட்டா எப்போ அந்த ஸ்கார் ஜோரோவுக்கு விழுந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா மீஹாக்கோட வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ அப்பதான் வந்து அந்த ஸ்கார்ங்கிறது வந்து விழுந்திருக்கும். ஒருவேள மங்கிக்கு அகைன்ஸ்ட்டா பேட்டில் பண்றப்போ விழுந்திருக்கலாம். இல்லன்னா மீஹாக்கு அகைன்ஸ்ட்டா ஸ்ட்ராங்கர் ஆகுறதுக்காக பேட்டில் பண்றப்போ வந்து அந்த ஸ்கார்ங்கிறது விழுந்திருக்கலாம். அப்படியும் இல்லன்னா லூஃபி வந்து ஒரு வேலை பண்ணியிருப்பான் இல்லையா? நான் வந்து மென் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனே மார்க் போட்டிருப்பான் இல்லையா? அது மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னோட பவர்ஃபுல்லான ஸ்வார்ட்ஸ்மேன் ஆவேன். அந்த டைட்டில வந்து நான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவரா போட்ட ஒரு ஸ்காரா கூட இருக்கலாம். பட் எக்ஸாக்ட்டா எப்படி அந்த தழும்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. மங்கி டி லூஃபி. லூஃபிக்கு வந்து 2 ஸ்கார்ங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ கீழ இருக்கும். அதுவே அவனோட லுக்க வந்து இன்னும் செம்மையா காட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா? அது அவனுக்கு வேற யாரும் போட்டது கிடையாது. அவனுக்கு அவனே போட்டுக்கிட்டது. அதுவும் ரொம்ப சின்ன வயசா இருக்கப்போ. சின்ன வயசுல இருந்தே லூஃபிக்கு வந்து பைரேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. சாங்ஸ மீட் பண்றப்போ அவங்களோட க்ரூஸோட வந்து லூஃபி இருப்பான். அவங்க டீமோட சேர்த்துக்க சொல்லி அவங்கள்ட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ அவங்க எல்லாருமே அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லூஃபி அப்போதைக்கு என்ன பண்ணுவான்னா, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நைஃப் எடுத்துட்டு போயிடுவான். ஐக்கு கீழ அவனே அந்த மார்க்குங்கிறத வந்து போட்டிருப்பான். லூஃபிக்கு செஸ்ட்ல ஒரு எக்ஸ் ஷேப்ல வந்து ஒரு ஸ்கார்ங்கிறது இருக்கும். ஆக்சுவலா அந்த ஸ்கார்ங்கிறது உனக்கு எப்பவுமே ஒரு கில்ட்ட குடுக்கலாம். இல்லன்னா ஒரு பெயின குடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ல வந்து அவனுக்கு நடந்திருக்கும். எஸ். அவனோட பிரதர். ஸோ ஏஸ சேவ் பண்றதுக்காக போயிருப்பான் இல்லையா? அப்போதைக்கு வந்து ஒயிட் பியர்டுன்னு இருப்பாங்க. ஒயிட் பியரோட சேர்ந்து தான் அவன் மெரைனுக்கு அகைன்ஸ்ட்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த பேட்டில்ல ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமீஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அக்கைன்னு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமி. ஸோ அவனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து ஏஸ் பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஏஸும் பவர்ஃபுல் தான். பட் அக்கைனுவ கம்பேர் பண்றப்போ அக்கைனு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த பேட்டில்ல ஏஸ் வந்து டெத் ஆயிருப்பான். ஸோ இந்த டெத்த பார்த்த லூஃபி வந்து அன்கான்சியஸா போயிருவான். அவனுக்கு வந்து பயங்கரமா ஒரு கோவம் வந்திருக்கும். ஸோ லூஃபியையும் கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கைனு வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ அப்போதைக்கு லூஃபியை சேவ் பண்றதுக்கு வந்து ஒன்னு வந்து ஜிம்பே. ஸோ என்னதான் ஜிம்பே வந்து லூஃபியை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் அக்கைனு வந்து விட மாட்டான். லூஃபியை கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பான். அக்கைனு ஜிம்பேவோட சேர்த்து லூஃபியை கில் பண்றதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். இந்த அட்டாக்ல அவனுக்கு வந்து ஒரு ஸ்கார் தான் அந்த ஜெஸ்ட்ல இருக்குது. லூஃபியோட கண்ணு முன்னாடி தான் ஏசு வந்து டெத் ஆயிருந்திருப்பான். ஸோ அந்த டெத்தை இவனால ஸ்டாப் பண்ண முடியல இல்லையா? ஸோ அதுக்காண்டி அவனுக்கு ஒரு கில்ட்டுங்கிறது வந்து அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். செகண்ட் வந்து அந்த ஸ்காரை பார்க்குறப்போ அவனுக்கு எப்பவுமே வந்து அக்கைனு வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீ தானடா எங்க அண்ணனை கொண்டன்னு சொல்லிட்டு அதனால அவன் வந்து அதை பவர்ஃபுல் இன்னும் நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிட்டு இருக்கலாம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாவே ஆயிருந்திருப்பான். லூஃபி ஹாக்கியெல்லாம் லேர்ன் பண்ணி இருந்திருப்பான். பட் அந்த ஸ்கார் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெயினை ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதோட பார்ட் 2 கூட மேக் பண்றதா இருந்தா கூட பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. நான் வந்து அதையும் ஒரு வீடியோவை வந்து மேக் பண்றேன்.